Hi, hello friends, welcome to SWA 360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் BLDC நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதே BLDC ஃபேனில் இது பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் அண்ட் வால் மவுண்ட் ஃபேன் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நிறையா ஃபேன்ஸ் இருக்குது, ஒன்று தான் நம்ம ஒரு வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபேன் நம்ம இது எவ்வளோ ஸ்பீடில் நல்லா ஓடுதா எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் கொரியர் அமிச்சேன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேனோட ஃபுல் பாடி கிட் அப்படியே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1லேருந்து 3 வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் இங்கேருந்து 1லேருந்து 3 வரைக்கும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் இருக்கும். ஸோ இதுக்கான கிட்டும் தனியாக இருக்குது. ஸோ ஃபேன் வேணாலும் ஃபேன் தனியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேனை காட்டினா அதுக்கு உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி கேபிள் நல்லா ஸ்ட்ராங்கான கேபிளே கொடுத்துருப்போம். இது 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேபிள் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் பவரில் கொடுக்க முடியாது, பேட்டரியில் கொடுத்தீங்கன்னாவே நல்லா ஓடும். ஸோ கரண்ட்டில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் தனியாக ஒரு அடாப்டர் இருக்குது. ஸோ கேட்டிங்கன்னா அது தனியாக உங்களுக்கு அமுச்சு விடுவேன். ஸோ அந்த அடாப்டரை போட்டு நீங்கள் அழகாக ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஸ்பீடாகவே ஓடும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்ஸ் இந்த மாதிரி ஒரு ரக்கம் ஒன்று வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இது போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வலை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வலை நமக்கு வந்துடும். அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்ம பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வலை வந்துடும். ஸோ அந்த வலையை இந்த மேலே இந்த டாப் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இதை கேட்டிடுங்க. இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இது கைட்டிக்கும் ஓகேங்களா. ஆன்டி கிளாக் வைஸில் அது டைட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா இது லூஸ் ஆகிடும் ஓகேவா. இந்த அதில் இருக்கிறது அதுக்கப்புறமா இது கரெக்டாக இன்சர்ட். ஸோ இந்த ஃபேனை நம்ம ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 1 2 3 வரைக்கும் இந்த கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் 0 திரும்ப 1 2 3. ஸோ அதை நீங்கள் ரொட்டேட்டில் கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஃபுல் ரொட்டேட்டில் போகலாம் ஓகேங்களா. ஸோ இது அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த இடத்துல இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லா ஃபேன்லையும் வர மாதிரி. ஸோ ரொட்டேட் ஆகுதுக்காக கொடுக்கக்கூடிய சுவிட்சு. ஸோ மேலே தூக்கினா ரொட்டேட் ஆஃப் ஆகிடும், கீழே இருக்குன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கான சுவிட்சு அதுக்கு அதிலே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏசி அண்ட் டிசி ரெண்டுத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏசியில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக ஒரு அடாப்டர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அடாப்டர் இந்த மாதிரி 12 வோல்ட் அடாப்டர் கூட பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 12 வோல்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டர் நீங்கள் பேட்டரியில் தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு 6 ஆம்ஸ் பேட்டரி நான் அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நீல கலர் ஒயர் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கிட்டு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக மாதிரி ரெக்கையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வாலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்பீட் வச்சுருக்கேன். இப்போ பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 6 ஆம்ஸ் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி தான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா ஒரு ஸ்பீடு இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு இருக்கும், நல்லா ஒரு ஹை ஸ்பீடு இருக்கும். உங்களுக்கு தெரியுதா ஃபேனு. ஸோ 1ல் ஓடுது. ஸோ இப்போ நான் 2ல் வைக்கிறேன். ஸோ இது ஆர்பிஎம் மீட்டர் என்கிட்ட இப்போ கையில் இருந்தது ஃபால்ட் ஆகிடுச்சுன்றனால உங்களுக்கு ஆர்பிஎம் அதில் சொல்ல முடியல. ஸோ முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆனால் நல்லா நம்ம டேபிள் ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நல்லாவே ஸ்பீடு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நான் அதை மைக் நேராக அதை கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அதோட ரிங்ஸ் ஸ்பீடு உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக காற்று வரும்னு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பீடு சொல்லலாம். ஸோ நல்லா ஹை ஸ்பீடில் நல்லாவே காற்று இருக்குது சூப்பராக. ஸோ இது நீங்கள் ஒரு வீட்டில் வச்சுன்னா தாராளமாக பவர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான நல்ல ஸ்பீடு. ஸோ இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு என்ன ஆம்ஸ் போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது ஏசிலையும் கனெக்ட் பண்ணி என்ன ஆம்ஸ் போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறேன். இந்த கிட்டு வேணாலும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதுக்கான தனியான மோட்டார் தனியாக நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டர் வேணால் உங்களுக்கு தனியாக ஒன்றும் இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய செட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வாங்கி இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கண்ட்ரோலர் இதிலே சேர்ந்து வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கண்ட்ரோல் அதே மாதிரி தான். ஸோ 3 ஸ்டெப் வரும், மறுபடியும் ரொட்டேட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல், ஏன்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆகாது. ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் தெரியாமல் திருப்பி ஆனால் உடஞ்சிரும். ஸோ அதனால் ஃபுல் ரொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா கீர் செட்டு அதிலே கொடுத்துட்றோம். ஸோ என்ன காரணம்னா தனியாக மோட்டர் செட்டை ஒன்று மாடலில் இருந்தது.
ஸோ அது வந்து நிறைய தனியாக மோட்டர் வாங்கணுன்றதுனால இதில் கீர் செட் இதில் வந்து கொடுத்துருவோம். உங்கள் பழைய ஃபேன்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருவோம். இதில் டிசி லைன் வந்து தனியாக பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதில் கனெக்ட் பண்ணால் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே ஓடும் உங்களுக்கு ஃபேனு. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் மட்டும் அழகாக எடுத்து போய்ட்டு நீங்கள் அதை கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பேட்டரியோ அப்படின்னா இந்த மாதிரி அடாப்டரோ நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணி உங்கள் பழைய ஃபேனை வந்து பிஎல்டிசி ஃபேனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேரிங் வந்து இதில் அடிச்சிருக்காங்க. அந்த பேரிங் மாடலில் தான் வந்து இது இருக்குது. நல்லாவே குவாலிட்டியாகவும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டிசியை வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றத கனெக்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம டிசி ஆம்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம மீட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மீட்டரில் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் மீட்டரை. ஸோ மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஏசிடிசி இதை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இதை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் எட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 1ல் வைக்கிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 1ல் ஓடுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 1ல் ஓடுது. 0.8 ஆம்ஸ் வந்து எடுக்குது சரிங்களா. ஸோ 1ல் நல்ல ஸ்பீடு இருக்குது. இப்போ 2 நான் வைக்கிறேன். 1.3 ஆம்ஸ் 4 ஓகேங்களா. 1.4 5. ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 6 ஓகேங்களா. உங்கள் மீட்டர் தெரியுதா? 7 ஓகே. 1.7 வரைக்கும் நமக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் 3ல் வைக்கிறேன். நல்ல ஸ்பீடு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஆர்ம்ஸ் போகுது. 2 ஆர்ம்ஸ் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து பெருக்கிங்க. அது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வாட்ஸ் எடுக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 12 × 2 அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 வாட்ஸ் வந்து எடுக்குது. ஸோ 24 வாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் வந்து நல்ல ஹை ஸ்பீடில் நல்லா சூப்பராக ஓடுது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ஃபேனோ இல்லை நீங்கள் கடைக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். கரண்ட் என்ன நீங்கள் யூஸ் பண்ணால் சின்னதாக ஒரு பேட்டரி வச்சு 7H வச்சு சின்ன சார்ஜிங் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு அழகாக நீங்கள் கரண்ட்டில் சமயத்தில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சோலார் பேனல். ஸோ நம்மகிட்ட ஒரு 20 வாட்ஸ் வந்து சோலார் பேனல் இருக்குது. ஸோ அது வேணாலும் சேர்த்து தருவோம். நீங்கள் பகல் அழகாக நீங்கள் வெயிலில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம அதையும் வேணால் நான் இப்போ ட்ரை பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு ஓகேவா. ஸோ சோலார் பேனலில் வந்து இப்போ வச்சு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். 1 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரூம் சோலார் வந்து நம்மகிட்ட 20 வாட்ஸ் வந்து பேனல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த மீட்டர் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து அந்த சோலார் பேனலோட கனெக்ஷனை வந்து நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ 20 வாட்ஸ் சோலார் பேனல் நான் வந்து அதில் வச்சுருக்கேன். ஸோ பாசிட்டிவ் வந்து இது உள்ள வந்து ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து அதில் ஒயர் வராது நீட்டாக. ஸோ ஒயர் வந்து நான் போட்டிருக்கேன். ஒருத்தவங்க டெலிவரிக்காக கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒயர் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ வெயில் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஸோ 0.2 ஆர்ம்ஸ் வந்து வருது. ஸோ இப்போ வந்து 1ல் என்ன ஸ்பீடு ஓடுமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3லே வந்து ஓடுது. ஸோ 0.3 தான் வந்து இப்போதைக்கு ஆர்ம்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ வெயில் கொஞ்சம் ஏறிச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0.5 ஆர்ம்ஸ் வந்து போகுது. ஸோ இது கூட பேட்டரி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஆகிட்டு பேட்டரிலேருந்து லோடு எடுத்து ஓடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 40 வாட்ஸ் இந்த மாதிரி பேனல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது லாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்லாம் போக உங்களுக்கு வெயில் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேட்டரியில் சார்ஜிங் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி அழகாக போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வாட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே 0.6 வந்து போகுது. ஸோ இப்போ வந்து 0.6 வாட்ஸில் நம்ம வந்து பேனல் போட்டுக்கலாம். நான் 20 வாட்ஸில் ஆனால் ஓடுது, ஆனால் வந்து காற்று வருது நார்மலாக உங்களுக்கு வந்து இருக்குது.
ஆனால் வந்து நல்ல ஸ்பீடு வரணும்னா கொஞ்சம் வாட்ஸ் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 40 வாட்ஸ் ரேஞ்ச் போட்டால் நல்லாவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இது 20 தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆர்ம் செட்டிங் கம்மியாக போகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணால் நல்லா வந்து ஸ்பீடு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா? பவர் அடாப்டர் போட்டு பவர் வந்து மீட்டரில் வந்து என்ன வாட்ஸ் வந்து போகுது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இருக்கிறது என்ன ஃபேக்டோ அதை வந்து நான் டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சோலார் பேனலில் போட்டு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சார்ஜிங் பேட்டரி பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சோலார் பேனலை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 20 வாட்ஸ் பேனல் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு ஒரு 40 வாட்ஸ் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பீடு இருக்கும். 40 இல்லை ஒரு 50 வாட்ஸ் வந்து பேனல் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 ஆம்ஸில் ஒரு அடாப்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2 ஆம்ஸ் ஒரு அடாப்டர் வந்து 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து இதை காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ஸோ கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்ஸ் வந்து இதில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த அடாப்டர் வந்து 2 வாட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆம்ஸ் மீட்டரும் இதில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 1 செகண்ட். இதில் என்ன ஆம்ஸ் போய்ட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து இதையும் வந்து நம்ம இது கூட இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மீட்டரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து 1 ஸ்பீடில் வந்து ஓடுது. ஸோ இப்போ வந்து அந்த மீட்டர் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் அங்கே என்ன ஏசியில் என்ன வாட்ஸ் போகுது, டிசியில் என்ன வாட்ஸ் போகுது அப்படின்றது வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்து போட்டுறேன். இப்போ 3ல் வந்து ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 24 வாட்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 24லேருந்து 30 வாட்ஸ் வந்து கரண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த அடாப்டர் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மூலிமா அதனால் உங்களுக்கு 30 வாட்ஸ் அப்படின்றது வந்து அதில் காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ல் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நல்லா வந்து ஸ்பீடு ஓடிட்டுருக்கு. ஏசியில் எந்த அளவுக்கு ஓடுதோ அதே அளவுக்கு டிசி. ஏன்னா இது bldcன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று வேரியேஷன் இருக்காது. ஏசி இருந்தாலும் டிசி இருந்தாலும் ஒரே ஸ்பீடில் தான் ஓடும். நம்ம ஆல்ரெடி நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணி என்ன ஆம்ஸ் பார்த்தோமோ அதே ஆம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லேயே வந்து போய்ட்டுருக்கு. ஸோ நல்லா வந்து ஸ்பீடும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தனியாக உங்களுக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பழைய ஃபேனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதுக்கான கிட்டு நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 12 வோல்ட் ஒர்க் பண்ணுற கிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி தான் இது 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்ட்ரோலர் இருக்கும். நீங்கள் இந்த கண்ட்ரோலர் ஒன்றா யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 12 வோல்ட்டு அப்படின்னு நீங்கள் அடாப்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனை வந்து நம்ம bldc ஃபேனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 30 வாட்ஸில் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் வந்து 24 வாட்ஸில் வந்து நல்ல ஸ்பீடு வந்து ஓடுது. ஓகேங்களா? நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நல்லாவே ஸ்பீடு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 24 வோல்ட்டில் இருக்கக்கூடிய இதே மாதிரி bldc தான். இது 24 வோல்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாரி இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். லாரி பஸ்ஸெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி மோட்டரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட்டர் வந்து அந்த மாதிரி பர்பஸ், அதாவது இந்த நெல் இருக்கிற மிஷினு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப லாங்கில் போய்ட்டு தங்குவாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறையா வாங்கியிருக்காங்க நம்மகிட்ட. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் அழகாக வந்து பயன்படுத்திக்கலாம். இதை வந்து அந்த அங்கே 24ன்றதுனால இது வரைக்கும் பின் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். இது ரெஸ்டன்ஸ், இதில் ரெஸ்டன்ஸ் நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ நம்ம ரெஸ்டன்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ அந்த ரெஸ்டன்ஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்து இது ஒரு ஸ்பீடு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இதில் இந்த மாதிரி கண்ட்ரோல் வராது திருப்புற மாதிரி, உங்களுக்கு ரெஸ்டன்ஸ் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய பட்டன் டைப்பில் இருக்குது இல்லை ரொட்டேட்டட் டைப்பில் இருக்குது எப்படி இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த அதில் வந்து ரெஸ்டன்ஸை பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதில் பழசில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கிட்டு தான் இது. இது வால் மவுண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேட்டுக்கு தேவைன்னா இந்த மாதிரி ரொட்டேட்டுக்கு தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பிளேட் ஒன்று வரும், அது ப்ளஸ் வந்து பவர் அடாப்டர் ஒன்று வந்துடும். ஸோ செட்டாகவே சேர்த்து உங்களுக்கு அப்படியே அந்த 24 வோல்ட்டில் வந்து வந்துடும். 12 வோல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது மட்டும் தான் வரும், இந்த மோட்டர் மட்டும் தான் வரும். நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் பேட்டரிலையோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன அடாப்டர் வாங்கி போட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடாப்டர் வேணாலும் செட் ஆகினாலும் உங்களுக்கு அடாப்டரோட சேர்த்து தரேன். அடாப்டர் வேணான்னா தனியாகவும் நான் தருவேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தனியாக அந்த ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அழகாக வந்து நீங்கள் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இது மட்டும் இல்லை, ஸோ இது இன்னும் வால் மவுண்ட்டு, ஃபேனு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு வீடியோஸில் பார்க்குறது காரணம்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறையா டவுட்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வீடியோஸ் லென்த் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக வந்து போட்டுடலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நிறைய யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் எனக்காக செய்யக்கூடிய சின்ன ஒரு உதவின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க, அந்த டவுட்ஸை வந்து நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ்லாம் நிறையா வாசிக்கிறதா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நம்மளும் வந்து கொஞ்சம் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கிறதுனால நம்மளால் வந்து கொஞ்சம் அதில் ரிப்ளை பண்ண முடியல. அதெல்லாம் வந்து நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்தந்த வீடியோஸ்லேயும் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸுக்கான டவுட்ஸ் வந்து அப்பப்போ நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.